வீடியோ பார்க்க வந்த நல்லவங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா வீடியோ பார்த்தா 18+ கண்டென்ட் மாதிரி இருக்கு, இதை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சந்தேகமே வேணாம். இது 18+ வீடியோ கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ மட்டுமே. 14 வயசு பொண்ணும் பார்க்கலாம், 12 வயசு பையனும் பார்க்கலாம். எப்படியாச்சும் இந்த சமூகத்தில் நல்லபடியாக அவங்க குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்த்தணும், அவங்க எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தணும்னு நினைக்கிற எல்லா பெற்றோர்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். செக்ஸ் எஜுகேஷன். இப்ப எதுக்கு இதை பத்தி பேசணும்? இப்பயாவது இதை பத்தி பேசணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என் குழந்தைங்க எதுக்காக செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சில டேட்டாக்கள் சொல்றேன். அது பிறகு தெரியும் இன்னைக்கு இந்த காலகட்ட குழந்தைகளுக்கு செக்ஸ் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். குஜராத்தில் 12வது படிக்கிற ஒரு பையன் அவனுடைய எக்ஸாம்ல கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம வெறும் கதையா எழுதுறான். என்ன கதை? பிரபல பாலிவுட் நடிகை கூடயும் அவனுடைய 16 கூடயும் இன்டர்கோர்ஸ் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ல எப்படிலாம் இருக்கணுங்கிற ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்கான். யாரு? 12வது படிக்கிற கிட்டத்தட்ட 17 வயது இருக்க ஒரு சிறுவன். இன்டர்நேஷனல் ஃபாரின் உமன் டிராவலர்ஸ் ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி கொடுக்குற டேட்டா படி பெண்கள் பயணம் செய்ய பாதுகாப்பே இல்லாத பட்டியல இந்தியாவுக்கு 4வது இடம். இப்ப கூட ரீசெண்டா ஜார்க்கண்ட்ல ஒரு 7 வேநாயிலால கற்பழிக்கப்பட்ட ஸ்பானிஷ் பைக் ரைடர் பெர்னாண்டா, உலகம் முழுக்க சுற்றி வந்த பெண்மணிக்கு எங்கேயுமே நடக்காத கொடுமை தானே இந்தியாவில் நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் அதிகமாக கற்பழிப்பு நடக்க நாடுகளோட பட்டியலில் இந்தியாவுக்கு 3வது இடம். இந்தியா மிகப்பெரிய கலாச்சார நாடு. ஆனா அந்த நாட்டில் 20 நிமிஷத்துக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க. 3ல் ஒரு பெண் 18 வயசு கீழே இருக்கவங்க. அதுல 10ல் 1 ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. அப்பா, இந்தியா இவ்வளவு பெரிய கலாச்சார நாட்டில் இதுக்கெல்லாம் இன்னும் தீர்வே வரல அப்படின்னு கேட்டா எப்படி வரும்? ஏன்னா இன்றைய கால குழந்தைகளுக்கு, இன்றைய கால தலைமுறைக்கு அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனல் செக்ஸ் எஜுகேஷனல் கொடுக்கறது இல்லை. அப்படி இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு அந்தந்த வயசுல இந்த விஷயங்கள்லாம் செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்களை சொல்லணும். அப்படி முக்கியமான 3 விஷயங்களை நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்காக கண்டிப்பா சொல்லி கொடுக்கக்கூடிய குட் டச் அண்ட் பேட் டச். இது நம்ம ரொம்ப பல வருஷமா பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா எத்தனை பேர் அவங்க குழந்தைகளுக்கு இந்த குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை பேர்னு பார்ப்போம். குழந்தைக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கிற 2 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப குட் டச் அண்ட் பேட் டச் புரிதலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் குழந்தை 5 வயசா இருக்கும்போது நான் சொல்லி கொடுத்தாங்க, இப்ப சொல்லி கொடுக்கறது இல்லைங்க, நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 10 வயசு வரைக்குமே அந்த குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப குட் டச் அண்ட் பேட் டச் புரிதலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, நீங்க செக் பண்ணணும். அடிக்கடி அந்த பிள்ளைங்களுக்கு கேள்வி கேட்கணும். அந்த பிள்ளைங்களை செக் பண்ணணும். குட் டச் பேட் டச் புரிதல் அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க அடிக்கடி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா குட் டச் அண்ட் பேட் டச் புரிதலை கொடுக்கணுங்க. எங்கெங்க தொட அனுமதிக்கக்கூடிய பகுதி, எங்கெங்க தொட அனுமதிக்க கூடாத பகுதி, தொட அனுமதிக்க கூடாத பகுதியில யாராவது தொட அனுமதிக்க கூடாது. மாமா, சித்தப்பா, மச்சான், பெரியப்பா, பக்கத்துக்கார, எய்த்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், தாத்தா, பார், யாரா இருந்தாலும் சரி, தொட அனுமதிக்க கூடாத இடங்களை கண்டிப்பா தொட அனுமதிக்க கூடாதுன்னு பெண் குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள்ல பாதிக்கு மேல ரொம்ப தெரிஞ்ச ஆளு, சொந்தக்காரரு, பக்கத்து வீட்டுக்காரரு, மாமா, குழந்தையோட சித்தப்பா, இப்படின்னு இந்த மாதிரியான வழக்குகள் தான் அதிகமா இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை இருக்குப்பா, நான் இதுக்குப்பா குட் டச் பேட் டச் சொல்லி தரணும் அப்படின்னு நீங்க யோசிச்சா கண்டிப்பா ஆண் குழந்தைகளுக்கும் குட் டச் அண்ட் பேட் டச் சொல்லி தரணும். ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளோட விளையாடும் போதும், பெண் குழந்தைகள் பேசும் போதும், பெண் குழந்தைகளை எங்கெல்லாம் தொட்டு பேசக்கூடாது, எங்கெல்லாம் தொட்டு விளையாடக்கூடாதுன்ற புரிதலை அவங்களுக்கு சரியா கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆண் குழந்தைகளுக்கும் தொட அனுமதிக்க கூடாத இடங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் ஆண் குழந்தைகளுமே பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகிறாங்க. நெருப்ப தொட்டா சுடும், கீழே விழுந்தா வலிக்கும்,
கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு அப்படின்ற அந்தந்த வயசுக்கான புரிதல் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த குட் டச் பேட் டச் புரிதலையும் சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். தொட அனுமதிக்க கூடாத இடங்களை தொட அனுமதிக்கிறதும் தப்பு, தொட அனுமதிக்க கூடாத இடங்களை தொடுறதும் தப்பு அப்படின்னு உங்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தை 10 வயசு வரைக்கும் திரும்ப 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 இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருங்க. அடிக்கடி அவங்களுக்கு அந்த புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. 12 முதல் 18 வயது இருக்கக்கூடிய இளமை பருவத்தினர், இந்த 12 to 18 அடல்ட் சென்சேஜ் டீன்ஸ் கூட சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு அதிக அளவான உணர்ச்சிகள் வெளிப்படக்கூடிய காலகட்டம். உணர்ச்சிங்கிறது சிரிப்பா இருக்கட்டும், கோபம், அழுகை, சந்தோஷம், செக்ஸுவல் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே கட்டுக்கடங்காம அளவுக்கு அதிகமாக வெளிப்படக்கூடிய காலகட்டம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அது இயற்கை, அது நடந்ததே தீரும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், குழந்தைகள், பிள்ளைகள் எப்படின்னா எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு யாரு கூடயாவது ஒருத்தங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும், அவங்க கூட நிறைய பேசிட்டே இருக்கணும்னு தோணும், அவங்க கூட நிறைய நேரம் அவங்க கூடயே செலவழிக்கணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் அவங்க தேர்ந்தெடுக்கிற தவறான நபர் அல்லது அவங்க பேசுகிற தவறான நபர், அவங்க பழகிற ஒரு தவறான நபரால் அவங்க பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் 18 வயசுக்கு கீழே இருக்க பெண்களோட கற்பழிப்பு, ப்ரீ மேரிடு செக்ஸ், ப்ரீ மெச்சூர்டு மேரேஜ், ப்ரெக்னன்சி அப்புறம் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? இன்றைய காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் தாங்க நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதனால் அவங்க குழந்தைகளை அதிகமாக தனிமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கும் உங்கள் குழந்தைகளை தனிமையில் இருந்து மீட்டெடுங்க. அவங்க அதிகமாக தனிமையில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்சிமம் அவங்கள்ட்ட மொபைலை கொடுக்காதீங்க, மொபைல் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு அவங்க மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான நேரம் வந்தாலும் அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, யார்கிட்ட மெசேஜ் பண்ணுறாங்க, சோசியல் மீடியாவில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க, சோசியல் மீடியா எதை அதிகமாக தேடுறாங்க, சோசியல் மீடியா எதை அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்றத ரொம்ப கிளியராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் விட மேலே அவங்க கூட நிறைய பேசுங்க. இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வரக்கூடிய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அவங்க மனசில் வர சந்தேகங்களாகட்டும், கேள்விகள், இது எல்லாத்துக்கும் பதில் கொடுங்க. அவங்க மைண்டை கிளியராக வச்சுக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்களை பண்ணாலே போதும். இந்த வயசில் இருக்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாக புரியாமல் இருக்காது, புரிஞ்சுக்கவும் முடியும். ஆனால் அந்த டைமில் இருக்க ஃபீலிங்ஸை எப்படி அதை வெளிப்படுத்தவும் தெரியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்க கூட நிறையா பேசுங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு மனசு வர கேள்விகள்லாம், சந்தேகங்களை தெளிவுபடுத்துங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். 18 to 22 வயது இருக்கக்கூடியவங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதுக்கு முன்னாடிலாம் தவறு நடந்தாலோ இல்லை அவங்க யாராலும் பாதிக்கப்பட்டாலோ அதில் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் இந்த காலகட்டங்களில் இவங்க தவறு பண்ணாலோ இல்லை வேற யாராவது பாதிக்கப்பட்டாலோ இதன் பிறகு இவங்க லைஃப்பில் மீண்டு வரதுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அந்த மனவலியோட வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும். லஸ்ட் அண்ட் லவ், 18 வயதுலேருந்து 22 வயசு இருக்கக்கூடிய இளமை பருவத்தினர், காமத்தினால் ஏற்படக்கூடிய காதலுக்கும் காதலில் உருவாகக்கூடிய காமத்திற்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசத்தை உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து காமத்திற்காகவோ அல்லது வேறு சில தேவைகளை தீர்த்துக் கொள்வதற்காக உருவாகக்கூடிய காதல் அந்த தேவைகள் தீர்ந்த பிறகோ இல்ல சில இரவுகள் கடந்த பிறகோ காணாம போயிடும். இன்னைக்கு பல டைவர்ஸ் கேஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல டைவர்ஸ் கேஸாக இருக்கட்டும், இல்ல டைவர்ஸ் வாங்காம பிரிஞ்சு வாழ்ற கணவன் மணியாக இருக்கட்டும், இல்ல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்க கணவன் மணியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ மெச்சூர்ட், அந்த 18 to 20 வயசுக்குள்ள திருமணமானவங்களா 10ல் 8 பேர் இருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எதையும் பார்க்காம வரக்கூடிய காதல் காமம் நிறைந்ததாகவும் காலங்கள் கடந்தும் நம்ம கூடையே வாழுங்கிற விஷயத்தை உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. காதலுக்கும் காமத்திற்கும் இடையே இருக்க வேறுபாடு என்னங்கிறத உங்க குழந்தையோட பேசுங்க. பேசக்கூடாதுன்னு கிடையாது, பேசுறது தப்பும் கிடையாது. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தான் சொல்லி தரணும். அவங்க ஒரு கஷ்டத்துல போய் மாட்டி அதுக்கப்புறம் அவங்க தெளிஞ்சு அதுக்குள்ள அவங்க லைஃப் பாதி முடியறதுக்கு பதிலாக காமத்திற்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எதற்காக காதலிக்கிறோம், எதை பார்த்து காதலிக்கிறோம், மனசை மட்டுமே பார்த்து காதலிக்கிறோம், அந்த காதலாம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும், நமக்காக இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. செக்ஸ் எஜுகேஷன்ல இந்த முக்கியமான விஷயங்களையும் அந்த 3 சரியான பருவத்தில் உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க.
ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை எப்படி நடக்கணும்னு சொல்லித்தரோம், ஓடணும்னு சொல்லித்தரோம், ஓடும்போது கீழே விழுந்தா திரும்ப எப்படி எந்திக்கணும்னு சொல்லித்தரோம், சைக்கிளோட சொல்லித்தரோம், வண்டியோட சொல்லித்தரோம், எப்படி சமைக்கணும்னு சொல்லித்தரோம். அந்தந்த வயசுல இருக்க பருவத்தில் அந்தந்த செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பா சொல்லி கொடுங்க. எனக்கு சொல்றது சங்கடமா இருக்கு, எனக்கு சொல்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்க தவறினால் வருங்காலத்தில் உங்க குழந்தைகள் இந்த செக்ஸ் எஜுகேஷனுக்கான புரிதல் இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிற சூழ்நிலை வந்தால் இந்த கஷ்டத்தோட அவங்க கடைசி வரைக்கும் பயணிக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணமா இருப்பீங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமான புரிதல் அவங்க குழந்தைக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமாக வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்கான தெளிவை இன்னும் தெளிவாகவும் வேறொரு வீடியோவில் நான் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம்.